தமிழகத்தில் திமுகவால் இனி எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சிக்கு வந்தால் பேரவை உறுப்பினர்களின் உரையாடல்கள் நேரலை செய்யப்படும் என வாக்குறுதி அளித்ததாகவும் 4 ஆண்டுகளாகியும் இதுவரை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக பேச முற்பட்ட தங்களை பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இறந்தவர் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அவர் அவையில் பேசிய போதும் நேரலை ஒளிபரப்பு செய்யப்படவில்லை. இதைத்தான் நாங்கள் கொண்டு வந்தோம். ஆளுகின்ற கட்சி சேர்ந்த மாண்பு உறுப்பினர்களும் ஆளுங்கட்சிக்கு துணையாக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய உறுப்பினர்களும் பேசுகின்ற பொழுது, கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசுகின்ற பொழுது அதை நேரலையிலே ஒளிபரப்பு செய்கிறார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாண்பு உறுப்பினர் அவர்கள் கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதில்லை.